எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் மாவட்டத்தில இருக்க கரூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க மக்களே! நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 16 முறை இந்த இடத்துல வந்து சுதந்திரத்துக்கு பின் எலக்ஷன் நடந்திருக்கு. அந்த 16 முறையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில அதிமுக 1977, 1980, 1984, 1991, 2006, 2011, 2016ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1971, 1989, 1997, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1967, 1957, 1962, 1967, 2001 அப்படிங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1952ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரூர்ல 16 முறை தேர்தல்ல 7 முறை அதிமுகவும், 4 முறை திமுகவும், 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள பார்த்துரலாம். கடந்த இரு தேர்தல எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல இந்த இடத்துல முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 81,936 வாக்குகளும் 44.70% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து இவங்களுக்கு அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 81,495 வாக்குகளும் 44.50% தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 400 வாக்கு வித்தியாசத்துல தான் இந்த இடத்துல எம்.ஆர். பாஸ்கர் 2016ல வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து தேசிய மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல தேமுதிக தான் நின்றுருக்காங்க. அவங்க ஏ. ரவி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 6,491 வாக்குகளும் 3.5% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாஜக சார்புல இந்த இடத்துல சிவசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 3,995 வாக்குகளும் 2.2% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம 2021 தேர்தலை பார்ப்போம். 2021 தேர்தல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செந்தில் பாலாஜி திமுக சார்புல அவங்க போட்டியிட்டு 1,01,1757 வாக்குகளும் 49.30% பெற்று மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது அவர் முன்னாள் அதிமுக சார்புல முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை விட கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ செந்தில் பாலாஜி அவர்களோட வலிமை எவ்வளோ கரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் 1,01,000 வாக்குகள் பக்கமா பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் 89,309 வாக்குகளும் 43.30% பெற்று அதிமுக சார்பில் போட்டிட்டு அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சு தோல்வியை தழுவியிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல ஆர். கருப்பையா அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 7,316 வாக்குகளும் 33.6% வாங்கி அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம கரூர் மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். நம்ம கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி பாஜகவோட இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாங்க. ஸோ அதிமுக 48,616 வாக்குகளும் 23.08% வாங்கி இந்த இடத்துல கரூர் தொகுதியை அவங்க இழந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த இடத்துல கணிசமான வாக்குகள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்ததை விட இப்ப குறைந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடாவே தெரியுது. அடுத்து திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 1,11,333 வாக்குகளும் 52.86% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை வந்து கரூர் மக்களவை தேர்தலில் 2019 வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல 7,588 வாக்குகளும் 3.6% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம 2024 மக்களவை தேர்தலை பார்த்துருவோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு நடந்த இந்த தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு 62,577 வாக்குகளும் 29.51% மட்டுமே இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக கூட்டணி 90,149 வாக்குகளும் 42.52% பெற்று மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் 2019 ஒப்பிடுறப்போ அவங்க ஒரு 10% வாக்குகள் பக்கமாக இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் இந்த இடத்துல பாஜக 20,000 வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. 9.43% வந்து இந்த இதில் வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா 14,245 வாக்குகளும் 6.72% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம். நம்ம 3 கட்சிகளை 4 தேர்தலுக்கு எடுத்திருக்கோம். ஒன்று அதிமுக,
அதிமுக, திமுக அண்ட் நாம் தமிழர் கட்சி. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 44.70%, 2019ல 23.08%, 2021ல 43.30%, 2024ல 29.51% பெற்று அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதற்கு காரணம் யாருன்னு நம்மளுக்கே தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்தப்போ அதிமுகவோட கோட்டையா கருதப்பட்டது. இப்போ திமுக கோட்டையா அது மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 44.50%, 2019ல 52.86%, 2021ல 49.30%, 2024ல 42.52% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வருகைக்கு பின்னும் 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இங்கே ட்ராபேக்கை சந்திச்சிருக்காங்க. ஸோ இது மக்களவை தேர்தல் முன்னாடி இந்த ஒரு இது தெரியுது. ஸோ கரூர்ல அவர் சட்டப்பேரவை தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் நின்னாருங்க அப்படின்னா அவங்க ஒரு திமுக ஆளுமை எப்படிங்கிறத நிரூபிப்பாரு. ஸோ அதிமுகவும் அதுக்கு சலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்களை பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2016ல 1.6%, 2019ல 3.6%, 2021ல 3.6%, 2024ல 6.72% பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கரூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரம் பத்தி பார்த்துருவோம். வாக்காளர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களா 2,36,036 பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,11,440 ஆண்களும் 1,24,569 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 27 வாக்காளர்கள் 3ஆம் பாலினத்தவர்களா வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் 37,667 ஆண்களும் 42,104 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,696 ஆண்களும் 53,316 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 26,077 ஆண்களும் 29,149 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம கரூர் தொகுதி வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு சதவீதத்தை பத்தி பார்த்துருவோம். கடந்த 8 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா 1989ல 76.40ஆகவும், 1991ல 65.50ஆகவும், 1996ல 69.90ஆகவும், 2001ல 64.20ஆகவும், 2006ல 77.10ஆகவும், 2011ல 83.90ஆகவும், 2016ல 79.20ஆகவும், 2021ல 87.90% இந்த இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. அது 2021ல செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பதிவு பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் கரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83.67% வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது 100% மாற்றணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை. கண்டிப்பாக அந்த மக்கள் நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து கரூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப கரூரை பொறுத்தளவுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் திமுகக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்க காரணத்தினால கரூரை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் விழா வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து சொத்தல்பல்கள் வந்து மழை வந்து பண்ணுச்சு அப்படிங்கிற காரணத்தினால நிறைய மக்கள்கள் வந்து ரொம்ப சஃபர்ட் ஆனாங்க. ஸோ கரூரில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க ஆட்கள் திரட்டி மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து திமுக பாதிக்க போகுது அப்படிங்கிறது 2026 தேர்தலில் அவங்களோட சதவீதங்களை குறைக்க போகுது, வெற்றி வாய்ப்புகளை குறைக்க போதான்னு தெரியல. ஆனால் சதவீதங்களை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு அனலைசராக நான் சொல்றது என்னன்னா யங்ஸ்டர்ஸோட வேகம் யங்ஸ்டர்ஸோட வாக்காளர்கள் வேகம் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால அதை எல்லாமே டிவிகே என்டிகே பக்கம் சாயிருதுங்கிறத அந்த திராவிட கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது அவங்க எப்படி சொல்றதுன்னா அந்த ஜென்சியோட வாக்காளர்களை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2026 கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிட்டாரு அப்படின்னாலும் திமுக கூட்டணியில் யார் போட்டிட்டாலும் 39.13% பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 77,266 வாக்குகளை பெறுவதற்கு திமுக கூட்டணி சார்பாக யார் நின்னாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. ஸோ அது எந்த வகையில் எப்படி ஏற்படுத்தி தர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திமுக ஆளுமை இருக்க காரணத்தினால கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்குமே அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 2026 தேர்தல் அவரோட தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரிய போகுது. அடுத்து
அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 35.97%மும் 71,032 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் எந்த கட்சிகள் எப்படி வந்தாலும் அதிமுகவோட அந்த பலம்ங்கிறது 35% வந்து கரூர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து முன்னாள் அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தான் போட்டியிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள தான் எதிர்த்து போட்டியிட்டாரு அப்படின்னா, மக்களோட மனங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. ஸோ, அவர் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த அதிமுகவோட ஆளுமைகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவுல நல்ல வேலைகள் செஞ்சு, மக்களோட நற்மதிப்புகளை பெற்று அவர் எப்படி வேலை செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மொத்தத்தில அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு 35.97% வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத இபிஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் கையாள போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 எலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு சாதனை காலமா இருக்க போதா, இல்ல சோதனை காலமா இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க எல்லா தொகுதியிலயும் 2024ல நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவிங்களோட வாக்குகள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி 2026ல கேரி பண்ணி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதிமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு எப்படி இருக்கு, மத்த கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குங்கிற ஒரு டேட்டாவ வந்து 2024ல ஒரு தெளிவா குடுத்த காரணத்தினால, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் சார்பில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 10.34%ம் 20,422 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால இது பண்ண எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆக மொத்தத்தில அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, 10.34%மும் 20,422 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க நம்மளால முடியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 13.07% பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு 45% மேல பெற்றா மட்டும் தான் இந்த இதில வெற்றி பெற முடியும். ஸோ அந்த வகையில அவரோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப அவர் கூறியது போல தான், கொள்கை எதிரியான திமுகவ நம்ம எப்படியாச்சும் வீழ்த்தணும், அவைங்கள எப்படியாச்சும் நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளோ அந்த ஒரு இதா இருக்காரு. அவரோட அந்த தீவிரம் வந்து அந்த எலக்ஷனோட அந்த இதுலயே தெரியுது. இந்த சுற்றுப்பயணத்திலேயே தெரியுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 13.07%மும் 25,804 வாக்குகளும் தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். 2026 தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் தொகுதியில அதிமுக சார்புல பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்திருந்த காரணத்தினால, அவங்களுக்கு 35.97% வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல பரிச்சயமா இருக்க காரணத்தினால, அவங்களோட வாக்கு சதவீதங்கள்லாம் ஒன்றிணைந்தது அப்படின்னா, கரூர்ல அதிமுக வெற்றி பெறுவதற்கு மிக சுலபமா அது பண்ண முடியும். ஆனா த திமுக சார்புல ஒரு ஜெயண்ட் இருக்காரு. ஸோ, அவரு செந்தில் பாலாஜி அவர்கள மீறி இவிங்க வெற்றி பெறணும் அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல இவிங்க வாக்காளர்கள கவர்றதுக்கு, அவங்களோட நற்பதிப்புகள பெறுவதற்கும் அவிங்க மிகப்பெரிய அளவுல போராட வேண்டியது இருக்கும். ஸோ, அது எப்படியெல்லாம் பண்ண போறாங்க, அது எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுல பார்க்கறதுக்கு நானும் ஆசையா இருக்கேன். கண்டிப்பா அது நம்மளுக்கும் அந்த ஒரு ஆன்ஸர் நம்மளுக்கு கிடைக்கும். டேட்டா அனலைஸ்ன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டேட்டாஸ் கிடைச்சது அப்படின்னா, அத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஸோ, அந்த வகையில கரூர் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி பாஜகவோட இணைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிமுக கூட்டணிக்கு பலம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகள் பல கட்சிகள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் அவங்களோட இணைந்திருக்காங்க. ஸோ, அதனால வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல அவங்க வெற்றி பெறுவதுங்கிறத விட, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே இந்த இடத்துல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அதிமுகவோட அந்த அதாவது அந்த டிஃபெண்ட மீறி அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி ஐயமும் இல்ல. ஸோ, அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் வாக்குகள வாங்க போறாங்க, வெற்றி பெற போறாரு, அது எப்படியெல்லாம் எந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற போறாருங்கிறது தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அத நம்ம பார்க்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா போடலாம். ஒரு வார்டு வைஸ் எந்த வார்டுல அவங்க பலம் இருந்துச்சு, எந்த வார்டுல அவங்களோட பலம் குறைந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவா அதுல நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 10.34% பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அவிங்க வந்து கூட்டணி கட்சிகள பற்றி இன்னும் எந்த இடத்துலயும் தெளிவா அவிங்க கூறாத காரணத்தினால, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா, தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழருக்கு 10.34% பெறுவதற்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான், நாம் தமிழரோட ஓட்டு சதவீதம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு கூட்டணி பற்றி இன்னும் அவிங்க எதுவுமே
அலசி ஆராயல, விவாதிக்கல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ அவிங்க டிடிவி தினகரன் அவர்களுடையோ, இல்ல ஓபிஎஸ் அவர்களுடையோ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவிங்க இன்னும் பண்ணாத காரணத்தினால, அது எப்படியெல்லாம் நடக்கப் போகுது, இல்ல அவிங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்து மிகப்பெரிய அளவில அவிங்க வெற்றி பெறப் போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவிங்கலாம் இணைஞ்சாலும் கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி அவரு விஜயோட வந்தாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவில அவிங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காது. ஸோ இருந்தாலும் ஒரு கூட்டணி எதிர்பார்ப்புன்னு சொல்றப்போ, அது நடந்துச்சு அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில வாய்ப்புகள் மக்கள் குடுப்பாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை மீறி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறணும் அப்படின்னா, அவிங்களோட கொள்கைகள நீங்க மக்கள் மனதில் மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் நான் இது ஒரு கோரிக்கையா தெரிவிக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற உங்க மனசுல இருக்கிற ஒரு ஆசைய நீங்க நிறைவேத்தணும் அப்படின்னா, அது களத்துல செயல்படணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஸோ அந்த இத நீங்க தமிழக வெற்றி கழகம் எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போகுது திராவிட கட்சிகளுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க மக்களே. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான எல்லா ஆன்ஸரும் அதுல கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. நன்றி, வணக்கம்.